ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அழகான த்ரெட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு அழகாக த்ரெட் டிசைன் போட்டிருந்தோம். அண்ட் த்ரெட் ஒர்க் தான். அண்ட் இன்றைக்கும் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு அழகான டிசைன் தான் போட போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு நான் இந்த மந்த் கிவ்அவே கூடிய சீக்கிரம் போடுறதா இருக்கிறேன். ஸோ வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கிவ்அவேல கொடுக்குற ப்ரைஸஸை நீங்கள் கூட வின் பண்ணலாம். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு டிசைன் பண்ணுறது மட்டும்தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். அண்ட் நாளைக்கு வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனாக இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு போடுற டிசைன் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. உங்கள் யாருக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஸ்டிச்சிங் தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கயிறு மாதிரி ரோப் மாதிரி இருக்குது, த்ரெட்டுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ளவுஸுக்கு பின்னாடி இந்த நெக்கில் நம்ம கட்டு போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கயிறு தான். இதை நம்ம கட்டு போட்டுட்டு கீழே நம்ம கொஞ்சம் ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுதான். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கயிறு மீட்டர் 5 ரூபீஸ்க்கு கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான். ஸோ கயிறு மீட்டர் 5 ரூபீஸ் ப்ளஸ் இது 10 ரூபீஸ். ஸோ 15 ரூபீஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு 3 மீட்டர்ஸ் இருந்தாலே போதும். உங்களால் ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் இருந்தாலே போதும் இந்த டிசைனுக்கு. அண்ட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் நான் நம்மளோட B7000 க்ளூவை தான் அப்ளை பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அது ஒரு மாதிரி ட்ரை ஆனதுமே நீங்கள் அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் தாண்டி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். 2 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அது காஞ்சதுக்கு அப்புறமே இன்கேஸ் ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணியில் நீங்கள் ப்ளவுஸை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோட அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ் அப்படியே இருக்கும். பட் B7000 அப்படி கிடையாது, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணாலுமே அது அப்படியே இருக்கும். அண்ட் இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸ்டிச் பண்ணி கூட வைக்கலாம். உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட் ஃபர்ஸ்ட் 30 days சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 100 days சேலஞ்ச் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 100 days சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி 90 days தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது 100 daysக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒர்க் பண்ணுற வீடியோ தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸ் முடிஞ்சதுமே நான் மறுபடியும் நம்மளோட நார்மல் நீடில் ஆரி டிசைன் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் போடுவேன். அண்டு இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். அண்ட் இந்த டிசைன் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக உங்களுக்கு ட்ரா பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஹாரிசாண்டலாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பிடிக்காது, பட் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பிடிக்கும், பீட்ஸ் ஒர்க் பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும், சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகாதுங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி அங்கங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக டைம் எல்லாம் அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கட் பண்ண வேண்டியது தான். நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ட்ரா பண்ணியிருக்க அந்த வெர்டிக்கல் லைனுக்கு மேலே இந்த மாதிரி நான் B7000 அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க.
அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விடும்போது அது கரெக்டாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் வந்து கட் பண்ணும்போது அதோட எண்டு, அந்த த்ரெட்டோட எண்டு கொஞ்சம் அது வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து நீங்கள் B7000 க்ளூவை லைட்டாக அதோட நீங்கள் கட் பண்ணுற அந்த 2 எண்ட்ஸ்லேயுமே லைட்டாக ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு அது தேவையில்லை, நான் வந்து ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறது ரொம்பவுமே ஈஸிங்க, டைமே எடுக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸுக்கும் பக்காவாக செட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சில்க் சாரீஸ் ஒரு காட்டன் சில்க் சாரீஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபேன்சி சாரீஸுக்குமே சாரீ என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு பிங்க் கலர் டார்க் ரோசி கலர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த கலரில் ஒருத்தங்க அவங்களோட சாரீ அந்த கலர், ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாண்டல் கலர். ஸோ அந்த கலரில் ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நம்ம நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் 100 ருபீஸ்க்கு கீழே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்து உங்களால் கற்றுக்கலாம். அண்டு ரொம்பவுமே ஈஸியான டிசைன்ஸ் தான் இருக்கும், கஷ்டமான டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது, கஷ்டமான பேட்டர்ன்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொரு வீடியோஸும் என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட ஷார்ட்ஸை பாருங்கள், ரெகுலராக ஷார்ட்ஸை பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸில் வந்து நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே அதோட ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களை வந்து ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஃபுல் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே ஈஸியான டிசைன். ஸோ ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இதே மாதிரி அந்த பக்கமும் இதே பேட்டர்னில் நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே நீங்கள் வந்து அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா விட்டுக்கோங்க, அப்படியே விட்டுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2-3 டேஸ் தாண்டி கூட நீங்கள் அங்கே எங்கே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது, அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும், ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அந்த பீட்ஸ் நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது பீட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதோட எக்ஸாக்டான நேம் எனக்கு தெரில. ஸ்டார் ஷேப்பில் நான் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அது ஸ்டார் ஷேப்பில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நார்மல் ஆரி பீடு இருக்கும், ஸோ நீங்கள் அதை கூட ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று ஃபினிஷிங்குக்காக நீங்கள் வைங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வைக்கலை அப்படின்னா அந்த ஃபினிஷிங் கிடைக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக டஸ்கியாக தெரியும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள் ஆர் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து இந்த ப்ளவுஸ்னி நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான், அவங்களோட ப்ளவுஸ். அவங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ஆரி ஒர்க் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்டில் வந்து இது பார்க்கும்போது இந்த ஒர்க் நல்லா இருக்கே, ஆரி ஒர்க்குக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் நல்லா இருக்கே அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கோம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட எண்ட்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் எடுக்கலாம், லைக் டைமண்ட் ஷேப்பில் எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டார் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டார் ஷேப்பில் எடுத்துக்கோங்க, சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கோங்க.
எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆரி பீட்ஸோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட எண்டுக்கு மேலே அப்படியே நீங்கள் அந்த த்ரெட்டோட எண்டுக்கு மேலே அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு டைமே எடுக்காது பெரிய அளவில். ஸோ 1/2 hour ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே போதும். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதே மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு வீடியோவில் இருக்கும். அண்டு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு அழகாக இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மந்த் கிவ்அவே வந்து நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வித்தின் 2 weeksல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்து நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை பண்ணுங்கள். ஸோ அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கிவ்அவே கொடுக்குறதா இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கிவ்அவேக்கு லாஸ்ட் மந்தில் சாரீ வந்து கொடுத்துருந்தேன். அண்டு இந்த மந்த் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்குறதா இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட்டும் பண்ணிடுங்க. அண்டு இதுதான் ஃபைனல் லுக். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட், சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடவும் மறந்துடாதீங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.